பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். டுடேஸ் குரான் வாஷ். இன்ஷா அல்லாஹ் நம்ம டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். நம்மள எத்தனை பேர் தமிழ் பொருளோட குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. தமிழ் அர்த்தத்தோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி இந்த குரான் வசனங்களை கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் டெய்லி தமிழ் குரான் இந்த சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே நீங்கள் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 6 அல் அன்ஆம் 26லேருந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம். அவர்கள் இதை விட்டும் மற்றவர்களை தடுத்து தாமும் விலகி கொள்கின்றனர். அவர்கள் தம்மை தாமே அழித்து கொள்கின்றனர். இதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. நரகத்தின் முன்பு அவர்கள் நிறுத்தப்படும் போது நீர் பார்த்தால், நாங்கள் உலகிற்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டுமே, எங்கள் இறைவனின் வசனங்களை பொய் என கூறாமல் இறை நம்பிக்கையாளர்களாக ஆவோமே என்று கூறுவார்கள். அவ்வாறல்ல, இதற்கு முன் அவர்கள் மறைத்து கொண்டிருந்தவை அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டன. அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டாலும் அவர்கள் எதை விட்டு தடுக்கப்பட்டார்களோ அதை நோக்கியே மீண்டும் செல்வார்கள். அவர்கள் பொய்யர்களே. இது நமது உலக வாழ்வை தவிர வேறில்லை. நாம் உயிர்ப்பித்து எழுப்பப்பட மாட்டோம் என அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் தமது இறைவன் முன்பு நிறுத்தப்படும் போது நீர் பார்த்தால், இது உண்மையல்லவா என்று அவன் கேட்பான். அதற்கு அவர்கள், ஆம், எங்கள் இறைவன் மீது சத்தியமாக என்று கூறுவார்கள். நீங்கள் இதை மறுத்து கொண்டிருந்ததால் வேதனையை சுவையுங்கள் என்று அவன் கூறுவான். அல்லாஹ்வின் சந்திப்பை பொய் என கூறியவர்கள் நஷ்டமடைந்து விட்டனர். உலகம் அழியும் நேரம் திடீரென அவர்களிடம் வரும்போது அவர்கள் தமது பாவ சுமைகளை தம் முதுகுகளில் சுமந்தவர்களாக அவ்வுலகத்தில் அலட்சியமாக இருந்ததால் எங்களுக்கு ஏற்பட்ட துயரமே என்று கூறுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அவர்கள் எதை சுமக்கிறார்களோ அது மிகவும் கெட்டது. இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வீணும் அன்றி வேறில்லை. இறையச்சமுடையோருக்கு மறுமை வீடே மிக சிறந்தது. சிந்திக்க மாட்டீர்களா? நபியே, அவர்கள் கூறுவது உம்மை கவலையில் ஆழ்த்துகிறது என்பதை நாம் அறிவோம். அவர்கள் உம்மை பொய்யாக்கவில்லை, மாறாக இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வின் வசனங்களையே மறுக்கின்றனர். உமக்கு முன்பிருந்த தூதர்களும் பொய்யரென கூறப்பட்டனர். நமது உதவி அவர்களுக்கு வரும் வரை தாம் பொய்யரென கூறப்பட்டதையும் துன்புறுத்தப்பட்டதையும் பொறுத்து கொண்டனர். அல்லாஹ்வின் வார்த்தைகளை மாற்றுபவர் எவரும் இல்லை. தூதர்கள் பற்றிய செய்தி உம்மிடம் வந்தே இருக்கின்றது. அவர்களுடைய புறக்கணிப்பு உமக்கு பெரிதாக தோன்றினால், உமக்கு சக்தி இருந்தால் பூமியில் சுரங்கத்தையே அல்லது வானில் ஏறும் ஏணியையோ தேடி அவர்களிடம் ஒரு சான்றை கொண்டு வருவீராக. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களை நேர்வழியில் ஒன்றிணைத்திருப்பான். எனவே நீர் அறிவியினர்களுக்குள் ஒருவராக ஆகிவிட வேண்டாம். யார் செவியேற்கிறார்களோ அவர்களே பதிலளிப்பார்கள். அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பித்து எழுப்புவான். பின்னர் அவனிடமே அவர்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்களுடைய இறைவனிடமிருந்து அவருக்கு ஓர் அற்புதம் இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று கேட்கின்றனர். அல்லாஹ்வே அற்புதத்தை இறக்குவதற்கு ஆற்றல் உடையவன் என்று கூறுவீராக. எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிந்து கொள்ள மாட்டார்கள். பூமியில் உள்ள எந்த உயிரினமும் தனது இறக்கைகளால் பறக்கும் எந்த பறவையும் உங்களை போன்ற சமுதாயங்களே. அந்த பதிவேட்டில் எதையும் நாம் விட்டுவிடவில்லை. பின்னர் அவர்கள் தனது இறைவனிடம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். தமது வசனங்களை பொய் என கூறுவோர் இருள்களிலுள்ள செவிடர்களும் ஊமைகளும் ஆவார். யாரை அல்லாஹ் நாடுகிறானோ அவரை வழிகேட்டில் விட்டு விடுகிறான். யாரை அவன் நாடுகிறானோ
அவரை நேரான வழியில் செலுத்துகிறான். அல்லாஹ்வின் வேதனை உங்களிடம் வந்தாலோ அல்லது உலக அழியும் நேரம் உங்களிடம் வந்தாலோ அல்லாஹ் அல்லாதோரையா அழைப்பீர்கள்? நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்பீராக. மாறாக நீங்கள் இணை வைத்தவற்றை மறந்துவிட்டு அவனையே அழைப்பீர்கள். நீங்கள் எதற்காக அவனை அழைக்கின்றீர்களோ அதை அவன் நாடினால் நீக்கிவிடுவான். உமக்கு முன்னிருந்த சமுதாயங்களுக்கும் தூதர்களை அனுப்பினோம். மேலும் அவர்கள் பணிவதற்காக வறுமையாலும் நோயாலும் அவர்களை பிடித்தோம். அவர்களிடம் தமது வேதனை வந்தபோது அவர்கள் பணிந்திருக்க கூடாதா? மாறாக அவர்களின் உள்ளங்கள் இறுகிவிட்டன. அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றை அவர்களுக்கு ஷைத்தான் அலங்கரித்து காட்டினான். அவர்கள் தமக்கு அறிவுறுத்தப்பட்டதை மறுத்தபோது எல்லா பொருட்களின் வாசல்களையும் அவர்களுக்கு திறந்துவிட்டோம். முடிவில் அவர்கள் தமக்கு வழங்கப்பட்டவற்றில் இன்புற்று இருந்தபோது திடீரென அவர்களை தண்டித்தோம். அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டனர். அநியாயம் செய்த கூட்டத்தார் வேறறுக்கப்பட்டனர். அகிலங்களின் இறைவனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் உங்கள் செவி புலனையும் பார்வைகளையும் பறித்து உங்கள் உள்ளங்களில் முத்திரையிட்டு விட்டால் அவற்றை உங்களுக்கு திருப்பிக் கொடுக்கும் கடவுள் அல்லாஹ்வை தவிர வேறு யார் என்பதை எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்பீராக. எவ்வாறு சான்றுகளை விவரிக்கின்றோம் என்பதை கவனிப்பீராக. இதன் பின்னரும் அவர்கள் புறக்கணிக்கின்றனர். அல்லாஹ்வின் வேதனை திடீரென்றே அல்லது வெளிப்படையாகவோ உங்களிடம் வந்துவிட்டால் அநியாயக்கார கூட்டத்தை தவிர வேறொருவரும் அழிக்கப்படுவார்களா என்பதை எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்பீராக. தூதர்களை நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிப்போராகவும் நாம் அனுப்புகிறோம். யார் இறை நம்பிக்கை கொண்டு தம்மை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். நமது வசனங்களை பொய் என கூறியோர் பாவம் செய்து கொண்டிருந்ததால் அவர்களை வேதனை பிடித்து கொள்ளும். நபியே, என்னிடம் அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் இருப்பதாக நான் உங்களிடம் கூற மாட்டேன். மறைவானவதை நான் அறிய மாட்டேன். நான் வானவர் என்றும் உங்களிடம் கூற மாட்டேன். எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர எதையும் நான் பின்பற்றுவதில்லை என்று கூறுவீராக. பார்வையற்றவனும் பார்வை உள்ளவனும் சமமானவர்களா? சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்பீராக. தமது இறைவனிடம் ஒன்று திரட்டப்படுவதை அஞ்சுவோரை இதன் மூலம் எச்சரிப்பீராக. இதனால் அவர்கள் இறையச்சமுடையோர் ஆவார்கள். அவர்களுக்கு அவனை தவிர பொறுப்பாளனோ பரிந்துரையாளனோ இல்லை. தமது இறைவனின் பொருத்தத்தை விரும்பி காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்திப்பவர்களை நீர் விரட்டிவிடாதீர். அவர்களை விசாரிப்பதில் உமக்கு எந்த பொறுப்பும் இல்லை. உம்மை விசாரிப்பதில் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. அவர்களை நீர் விரட்டினால் அநியாயக்காரர்களுக்குள் ஒருவராகி விடுவீர். நம்மிடையே தாழ்ந்தோரான இவர்கள் மீதா அல்லாஹ் அருள் புரிந்தான் என்று அவர்கள் கூறுவதற்காகவே அவர்களில் சிலரை கொண்டு சிலரை இவ்வாறு சோதித்தோம். நன்றி செலுத்துவோரை அல்லாஹ் மிக அறிந்தவன் அல்லவா? நமது வசனங்களை நம்பியோர் உம்மிடம் வந்தால் உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும். உங்கள் இறைவன் கருணை புரிவதை தன் மீதும் கடமையாக்கி கொண்டான். அவர்களில் யாரேனும் அறியாமையால் தீமை செய்து அதன் பிறகு பாவ மன்னிப்பு கோரி சீர்திருத்தி கொண்டால் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன் என்று கூறுவீராக. இவ்வாறும் குற்றவாளிகளின் பாதை தெளிவாவதற்காகவும் நாம் சான்றுகளை விவரிக்கிறோம். அல்லாஹ்வை என்று யாரை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ அவர்களை வணங்குவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டுள்ளேன் என்று கூறுவீராக. உங்களில் விருப்பங்களை நான் பின்பற்ற மாட்டேன். அவ்வாறு செய்தால் வழி தவறி விடுவேன். மேலும் நான் நேர்வழி அடைந்தவர்களுக்குள் ஒருவனாகவும் இருக்க மாட்டேன் என்றும் கூறுவீராக. நான் என் இறைவனிடமிருந்து பெற்ற தெளிவான சான்றின் மீது இருக்கின்றேன். நீங்களே அதை பொய் என கூறினீர்கள். நீங்கள் எதற்கு அவசரப்படுகின்றீர்களோ அது என்னிடம் இல்லை. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே தவிர வேறில்லை. அவன் உண்மையை கூறுகிறான். தீர்ப்பு அளிப்போரில் அவனே மிகச் சிறந்தவன் என்று கூறுவீராக.
நீங்கள் எதற்கு அவசரப்படுகிறீர்களோ அது என்னிடம் இருந்திருந்தால் எனக்கும் உங்களுக்கும் இடையே காரியம் முடிக்கப்பட்டிருக்கும். அநியாயக்காரர்களை அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று கூறுவீராக. மறைவானவற்றின் சாவிகள் அவனிடமே உள்ளன. அவனை தவிர யாரும் அவற்றை அறிய முடியாது. அவன் தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அறிகிறான். அவன் அறியாமல் ஓர் இலை கூட உதிர்வதில்லை. பூமியில் இருள்களில் உள்ள விதையும் பசுமையானதும் உலர்ந்ததும் தெளிவான ஏட்டில் இல்லாமலில்லை. அவனே உங்களை இரவில் கைப்பற்றுகிறான். பகலில் நீங்கள் செய்வதையும் அவன் அறிகிறான். குறிப்பிட்ட தவணை நிறைவு செய்யப்படுவதற்காக அதில் உங்களை எழுப்புகிறான். பின்னர் நீங்கள் அவனிடமே திரும்பி செல்ல வேண்டியுள்ளது. பிறகு நீங்கள் செய்து கொண்டிருந்ததை உங்களுக்கு அறிவிப்பான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.